ஒரு அழகான குடும்பத்துல அருண்கிற சின்ன பையன் இருந்தான். அவன் தான் இந்த வீட்டுக்கே கடைக்குட்டி. ஆவலோட ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு புறப்பட்டுட்டு இருந்தான். எல்லாமே புதுசு புதுசா போட போறோன்ற சந்தோஷம் வேற அவனுக்கு. ஐ, அப்பா இன்னைக்கு எல்லாமே எனக்கு புதுசு புதுசா தருவாரு. நம்ம யூனிஃபார்மும் புதுசா போட்டுட்டு ஸ்கூலுக்கு போக போறோம். அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குளிச்சுட்டு வந்துட்டோம், போய் அப்பாட்ட யூனிஃபார்மை வாங்கி போடுவோம். நல்லா வெள்ளை கலர் சட்டை அழகா இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கு அதை போட. புதுசு வேற நம்ம போட போறோம். ஜாலி. அருண், இந்தாப்பா ஸ்கூல் யூனிஃபார்ம் கேட்டல. இதை உனக்காக தான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். இது அண்ணனோடது. சின்ன வயசுலயே உனக்காக எடுத்து வச்சுட்டேன். இனி அவனுக்கு இது உதவாதுல, நீயாச்சும் இதை போட்டுக்கோ. ஆனா அப்பா, எனக்கு புது யூனிஃபார்ம் தானே வாங்கி தரேன்னு சொன்னீங்க. எப்போ பார்த்தாலும் அண்ணன் பயன்படுத்துதுன்னு தான் எனக்கு கொடுக்குறீங்க. அவன் மட்டும் எல்லாமே புதுசாக போடுறான். அவன் பயன்படுத்தின பொம்மையும் எனக்கு தான், யூனிஃபார்மும் எனக்கு தானா? அருண், அப்பா நல்லா சம்பாரிச்சேன்னா உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே வாங்கி தருவேன். அப்பாட்ட இப்போ காசு இல்லைல, அதனால தான் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இதை போட்டுக்கப்பா. அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸாக நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன? யூனிஃபார்ம் தானே, அண்ணனோட ட்ரெஸ்ஸை இப்போதைக்கு பயன்படுத்திக்க. உனக்கு அதுக்கப்புறம் நல்லதாக வாங்கி தரேன். போங்கப்பா, எப்போ மட்டும் எனக்கு எல்லாமே பழசுதான் தரீங்க. அவன் பயன்படுத்தின எல்லாமே எனக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் போங்க. இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட திட்டு வாங்காத. ஒழுங்கா இந்த சட்டையை வாங்கி போட்டு போ. அப்பாதான் காசு இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? ஒழுங்கா வாங்கிட்டு போறியா? இல்லை இதுவும் கிடைக்காது. இதையே கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்கார பையன்ட்ட கொடுத்துட்டு போயிடுவேன் பார்த்துக்க. ஒழுங்கா வாங்கி போட்டு ஸ்கூலுக்கு போடா முத. சரிங்கப்பா, கொடுங்க. எனக்கு அந்த ஸ்நாக்ஸாவது வச்சு விடுவீங்களா இல்லையா? அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து டிஃபன் பாக்ஸில் வைங்க. ராஜு, போய் தம்பிக்கு அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து வைப்பா போ. போங்கப்பா, இவனுக்கு எதுக்கு நான் வாங்கி வைக்கணும்? இவன் ஒரு சேட்டை பிடிச்ச பையன். இவன்ட்டெல்லாம் பேசவே மாட்டேன் நான். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு கண்ணா, உன் தம்பிக்கு தான் நீ முதலிட கொடுக்கணும். எப்பவுமே அவனுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அவன் உன்னை விட வயசுல சின்னவன். அவன் அடம்பிடிக்க தான் செய்வான். நீ தான் பொறுத்து போகணும். எதா இருந்தாலும் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். நீ தம்பியை திட்டாத. என்ன, அவனுக்கு விவரம் பத்தாது. போய் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து தம்பி பாக்ஸில் வைப்போ. சரிங்கப்பா, மன்னிச்சிருங்க. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அவனும் ஸ்கூலுக்கு கிளம்புனான். பேகெல்லாம் மாட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புனான். டே அருண், நல்லா இருக்கியாடா? எப்படி இருக்கிற? பாடுறா, யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி போட்டுட்ட போல. சும்மாரா, நீ வேற. எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி ஊத்தாத. இது எங்க அண்ணனோட யூனிஃபார்மு. எல்லாமே எனக்கு மட்டும் பழசா தராங்க. நீலாம் கொடுத்து வச்சவன். உங்கள் வீட்டுக்கு மூத்த பையனாக இருக்கனால எல்லாமே புதுசு புதுசாக நீ பயன்படுத்துவ. நீ பயன்படுத்தினது தான் உன் தம்பி தங்கச்சிலாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் நான் கடைக்குட்டியாக இருந்துட்டு பாடாப்படுறேன். எனக்கு மட்டும் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் பயன்படுத்தினது தான் தருவார். உனக்கு தான் ஜாலி. டேய், அப்படிலாம் சொல்லாத. கடைக்குட்டியா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? எங்க வீட்டுல நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, என் தம்பி தங்கச்சி என்ன தப்பு பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் என்னைய தான் சொல்லுவாங்க. நீ போய் சொல்லாதடா. உன்னை எதுக்கு சொல்ல போறாங்க? நீ தான் மூத்த பையனாச்சே. மூத்த பையனுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பாங்க. என்னைய மாதிரி கடைக்குட்டியா இருந்தாதான் யாருமே மதிக்க மாட்டாங்க. தின்பண்டம் கூட ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. கடைக்குட்டியா இருந்தா வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம்டா. அம்மா செல்லமாவும் இருக்கலாம். வீட்டுல என்ன வாங்கிட்டு வந்தாலும் என் தம்பி தங்கச்சிக்கு முதல்ல கொடுத்துட்டு தான் சாப்பிட சொல்லுவாங்க. நீ அப்படி பார்த்தா ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். ஆமாண்டா, எங்க வீட்டுல அம்மா அப்பாலாம் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன், இனிமேல் கடைக்குட்டியா இருக்க வருத்தப்படாத. என்ன?